இஞ்சி புளி இஞ்சின்னா அப்படியே நாக்கில் நிறைய பேருக்கு தண்ணி வரும். அதுவும் கல்யாண புளி இஞ்சி கேட்கவே வேண்டாம். அது பண்ணுறது ரொம்ப சுலபந்தான். எனக்கு மிளகா தான் கரெக்டாக காரம் இல்லாத பார்த்து வாங்கணும். முதல்ல புளியை வேணுங்கிற அளவு கரெக்டாக நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சிடணும். வீட்டில் நல்லா லாங் ஹான் சில்லி காரம் சுமாராக இருக்கிறது இருந்ததுனால அந்த மிளகாயை நல்லா அலம்பி பேட் ட்ரை பண்ணி அதை பொடியாக நறுக்கிட்டு வேணுங்கிற அளவு இஞ்சியை முதல்ல அலம்பி தோல் சீவி திருப்பி அலம்பி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுட்டு கடுகு நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டி கட் பண்ணின மிளகாயையும் இஞ்சியும் நல்லா வதக்கிட்டு நல்லா ஊறின புளியை மிக்சியில் அரைச்சி நல்லா பல்ப்பை திக்காக எடுத்து அந்த டேமரின் பல்ப்பையும் விட்டு இது வதங்கின உடனே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது கொஞ்சம் உப்பு, டர்மரிக் பவுடர், பெருங்காயம், வெந்தயப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கைவிடாத கிளறி மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 to 10 minutes குக் பண்ணணும். சேர்ந்து வரும்போது வேணுங்கிற அளவு வெல்லம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி ஆயில் நல்லா மேலே பிரிஞ்சு கலர் மாறி திக்காக அள்ளெல்லாம் ஆன உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். 24 hours கண்டிப்பாக வேணும் செட்டிலிங் டைம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஆறினோடனே பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிடலாம் ரெஃப்ரிஜிரேட் பண்ண. தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்போ. எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் புளி இஞ்சி பிடிச்சவர்களுக்கு அப்படியே பக்கத்தில் வச்சுட்டா போகிறோம். இட்லி, தோசை, அதுவும் புளிக்காத தோசை, உப்புமாக்கு இதை விட ஐடியலான சைட் டிஷ் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.